விட்டுவேன். தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து சகிலா என்று பெயர் பெற்று எந்த விதமான குறையில்லாம வாழ்ந்து வரேன். இருந்தாலும் பொழுது வடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, ஒரு கிராக்கி கூட வரல. யாராவது வரீங்களா? என்ன வந்து பாரு எங்க நீங்க என்ன வரீங்களா? இந்த பக்கம் யாராவது? ஐயோ நான் ஆயிட்டேங்க கிராக்கி நானு. யாரு? பொண்ணா கூப்பிடுறாங்க பாரு. ஏங்க நீங்க வரீங்களாங்க? ஏங்க ஒண்ணுதான் வரியா? என்ன ஒரு பொம்பளை வெக்கத்திற்கு கூப்பிடுற யாரும் வரலையே. சரி ஏதாவது கிராக்கி வந்தா மஞ்சளாபுரி நாடு பெட்டி மாத்தாண்ட மன்னவனை சந்தித்தி நாடு வந்துட்டு அந்த ரமேஷ் எங்க போறான் எங்க வரான்னு ஒண்ணு வாய் மனுஷன் எங்க தான் போறாரு எங்க தான் வராருன்னு தெரியப்பா. வாழ்க வாழ்க வாழ்காரியம் வெற்றிகரமா முடிஞ்சு போச்சு. நாடு வந்த பிறகு சபை என்ன சந்தேகம்? என்ன நாடே விழா கூடமா இருக்கு. அடடே உங்களுக்கு விஷயம் தெரியாதா? இளவரசருக்கு கல்யாணம் நடந்து போச்சு. நீ இல்லாதனால தான் கல்யாணமே நடந்து. சரி எந்த நாட்டு இளவரசி? எந்த நாட்டு இளவரசி கிடையாதுங்க. ஏழ்மை குடும்பத்துல வந்தாலே ஸ்ரீதேவிக்கு இளவரசருக்கு தான் கல்யாணம். வைதேரிதே மனசு வலிக்குது, வைதேரிதே மனசு வலிக்குது. என்ன வைரேத்துனா என் நாட்டை ஆள வேண்டும் என்ற கனவு கண்டேன். அதுவும் நடக்கல. ஸ்ரீதேவி திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக அதுவும் நடக்கல. அதனாலதான் வைரேரிதே மனசு வலிக்குது. ஐயா கட்டத்திலயும் ஒரு நல்லது சொல்லுவாங்க. கல்யாணம் மட்டும் தான் நடந்தது, சாத்தி முகூர்த்தம் நடக்கல. நாள் சரியில்லை, அடுத்த வெள்ளிக்கிழமை தள்ளி வச்சாங்க. ஐயா அப்படியே தள்ளி வச்சிருந்தாலும் மணப்பெண்ண மாப்பிள்ளையோ வீட்டுக்கு தான் இருக்காங்க. அதானே இல்ல இளவரசர் நகர்வலம் போறாரு, கூட போறது நான் தானே. சொல்லு பெரிய விநாயகா. என்னங்க சொல்றீங்க? ஒண்ணு புரியலையே. சொல்லுங்க ஐயா. நம்முடைய நாட்டின் இளவரசி சொல்லக்கூடிய தாசி இருக்கிறார். ஓ தாசி சகிலா வீடு. இளவரசர் நகர்வலம் வராங்க. நீ கூட வர. ஆமாங்க. அவர் இளவரசர் தாசி சகிலா வீடு. அதுதானே எல்லாரும் ஏன் அப்படி பாக்குறீங்க? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நான் தான் மாமா. மாமானா சாதாரண மாமா இல்ல, டாபுரு மாமா. டாபுரு மாமா. எங்க அம்மா சகிலம்மா இருக்கிறாங்க, அவங்க கிட்ட தான் நான் டாபரை வேலை செய்யறேன். அவங்களுக்கு ராக்கி கூட்டு போறதா வழக்கம். யாருன்னா அம்மாவை பாக்கணும்னா என்ன தான் புக் பண்ணணும். ஆன்லைன் புக்கிங் 1 மணி நேரம் தான் ஓபன் பண்ணுவேன். அந்த 1 மணி நேரத்துல எல்லாம் புக் பண்ணுங்க. சரி நம்ம சகிலம்மா பார்க்கலாம். சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை திருமுகம் வந்து
வந்த ஒரு கோடை நிலவு அவள் நீதானோ நீதானோ மன கண்ணில் நின்று மன கதவை கண்டவள் நீதானோ 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 விழி இல்லை எனும் போது விழி கொடுத்தாய் வழி வந்த பின்னால் ஏன் சிறை கொடுத்தாய் விழி வந்த பின்னால் ஏன் வழி கொடுத்தாய் வழி வந்த பின்னால் ஏன் சிறை கொடுத்தாய் நெஞ்சில் பிம்பம் சிந்தும் சங்கம் உந்தன் சொந்தம் தட்டி செல்லும் முத்து தீபம் கண்ணில் மட்டும் ஜீவன் நிற்கும் கண்ணில் மட்டும் ஜீவன் நிற்கும் முல்லை பூவில் வாசம் உண்டோ கல்லு கொள்ளும் இந்த தேசம் என்ன ராஜதீபமே நிச 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 சரி கரி சரி கரி நிச கரி ச ராஜதீபமே நல்லா ஒரு கை தட்டுங்க. பெரிய லக்ஷ்மண் சுரஜி இந்த மாதிரி பெரிய பெரிய இசை நிகழ்ச்சிலாம் பாடுவாங்க. சொரலாம் ரொம்ப கடுமையான விஷயம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு இசை பிரியுங்க, நல்ல பாடகர், கச்சேரிலாம் பாடக்கூடிய ஆளு, எல்லாம் மிக சிறந்த பாடலை கொடுத்தார். நன்றி நன்றி. ஏண்டா அம்மா நல்லா சொல்றேன். ஆமா நல்லா இருக்கும் பாருங்க. நாட்டிய பேர் பத்து நீ நினைப்பு அப்படியே காலை தூக்கி ஆடுறியா அப்படியே. ஏண்டா நான் ஒழுங்கா தானே சதி போட்டேன். எப்படி போட்டது தெரியுமா சதி? இந்த சதிலாம் உனக்கு வாட்டப்படாது. என்னம்மா ஏண்டா நீ பாடின பாட்டுல என் உடம்பு டயர்டே போச்சு. அப்படி வேர்த்து போச்சுமா முத்து முத்தா. நிஜமா தான் சொல்றேன். பனி துளிகள் போயிட்டு வச்சு நேரம் ஆகுது. இன்னும் ஒரு கிராக்கி வீட்டுக்கு வரல. அம்மா பாடு பாடுகிறது தெரிஞ்சு கிடக்குறேன். முட்டை வைக்கிற கோபாலம் அமிச்சுனே அந்த கோபாலம் வந்து அந்த முட்டை தானே கொடுத்தான். நகைக்கடைக்கார சேட்டு கால் பவுன் மோதம் கொடுத்துக்கிறேன். பாய் வைக்கிற காசியம் பாய் அமிச்சுனே அந்த ஆள் வந்து பாய் தான் போட்டாரு. ஒண்ணும் பண்ணல. என்ன பண்றது? சரி ஓகேம்மா. என்னை பத்தி உனக்கு தெரியும் தானே? ஆமா. நான் நாளைக்கு சாப்பிடாம பட்டினியா கூட கலந்துருவேன். பட்டினியா கூட எடுத்துருவாங்க. ஒரு வேலைக்கு ஒரு ஆம்பளை இல்லைன்னா சத்தியம் இருக்க முடியாது. என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்க எனக்கு தெரியாது. நீ எங்க போவ இந்த ஊர்ல ஏவா அப்படின்னு எனக்கு தெரியாது. எனக்கு தேவை கிராக்கி. சீக்கிரம் அனுப்பு. பாப்பா பெரியப்பா நல்லா இருக்கியா? நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ கேட்கல. சகிலா வீடு தானே? இதான் சகிலா வீட்டான உனக்கு என்ன வேலை? உனக்கு தெரியாதா? இங்க நான் தான் டாப்ரு. டாப்ரு என்ன? மாமா 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 என்ன? எல்லாத்தையும் விளக்கமா சொல்லுவேன். கூட்டி கொடுக்குற டாப்ரு. அண்ணனே மகனே, யாராவது உன்னை பார்த்து இப்படி எல்லாம் சொன்னாங்கன்னா வருத்தப்படாதே. பகவான் செய்யக்கூடிய வேலை தான் நீ செய்திருக்கிறேன். எப்படி? மகா பாரதத்திலே கண்ண பரமாத்மா தன்னுடைய தங்கையே குருவா இருந்த அர்ஜுனன் கூட்டி கொடுத்தாரு சுமந்தரியை. பனுபலத்திலே துணியினுடைய உயிரானது துணையில இருக்கிறத பீமசேனனுக்கு காட்டி கொடுத்தாரு. அதுதான் பிறகு சொல்லுவாங்க கூட்டி கொடுப்பது குருகடாட்சம். காட்டி கொடுப்பது கடவுள் திருமை. இப்ப குருவு கடவுள் எல்லாம் நீதான். நான் சகிலாவை பார்க்கணும். ஏய் சகிலா பார்க்கணும்பா, அதனால தான் வந்திருக்கிறேன். 9 கிலோ புளி எடுத்துக்கிறேன். கொட்டை எடுத்துதான் எடுக்காத. கொட்டை எடுக்காம எடுத்து வந்துக்கிறேன். சாமா உண்டி எடுத்துட்டியா? வீட்டுக்கு எடுத்து போனப்பா. அது எடுத்துட்டேன். நீங்க எடுக்காம எடுத்து வந்துக்கிறேன். சகிலா பார்க்கணும். செய்கிறியா? சகிலாமா Yes, yes, yes.
கிரேக் ஏதாவது வந்திருக்கா? வந்துட்டு 9 கிலோ புளி வந்துட்டு கொட்டை எடுத்ததே எடுக்காத்தா ஆல்ரெடி எடுத்துட்டாரா? ஆமா. சரி வர சொல்லு பார்க்கலாம். சரியா? என் தெய்வமே, மாமா என் உயிரே, நீங்களா? ஆஹா, என் அன்பே, நானே தானா? என் ஆறுதலே. சரியா? என்னங்க உனக்கு எனக்கு என்ன உறவுன்றதே தெரியாது. குழந்தைகளை அறிமுகப்படுத்தேன். வாங்க. இவரா புது கிராக்கி? அறிவு கட்டவனே. இவரெல்லாம் பழைய கிராக்கிடா. அழைக்கிறாக்கியா என் எக்ஸல் அவர், எக்ஸல் என் முன்னாள் காதலர். ரேஷன் கடை என்ன பாரு மாதிரி இருக்கிறான். ராஜா, கண்ணாடியில பார்க்கறது தம்பி, முதல்ல உன் முகத்தை கண்ணாடில பாரு. இங்க பாரு அர்ஜுன மகாராஜா மாதிரி இருக்கிறாரு. நல்லா பருப்பு கடையில சட்டி மாதிரி வச்சுக்கிற மூஞ்சி. எங்க கண்ணு எது வாய் எது மூஞ்சி எதுன்னு தெரியல. மாதிரி ஏய், சிவாய மூடு. சரி தாத்தா, ரொம்ப நாள் கழிச்சு வந்து போடா. பாய் பாய். வேலாயுதம் பெரிய வைக்க போறான் அவனுக்கு தோட்டா. சீ போடா போடா. பாட்டா என்னங்க உங்களை பார்த்து எவ்வளவு நாட்கள் ஆகிறது? இருவரும் சந்தோஷமா இருக்கலாம். ஆகட்டும். ராக்கோலி ஓடே. ராக்கோவி கூவையிலே ராக்கோலி கூவையிலே துடிக்கிறேன் துடிக்கிறேன் துடிக்கிறேன். மச்சான், மச்சான், மச்சான். மச்சா 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 நீராடு நீரத்திலே ஏ ராக்கோவி கூவையிலே ராக்கோவி கூவையிலே சரிங்களா? அப்படியே ஆடி பண்ணிட்டு இருந்தா, தெரியாது. என் மீது உனக்கு வருஷம் தெரியும். போன வருஷம் ஆடி வெறுக்க பதிலாக ஒரு வருஷம் கழிச்சு வந்திருக்கிறேன். ஆனா உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக வந்திருக்கிறேன். வாய முடுங்க. இல்லம்மா, நானும் 5கோ 10கோ இயங்கிக்கிட்டு இருக்கிறேன். ஒருவேளை உணவு எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியாம முன்ன மாதிரி கிராக்கி எதுவும் வரது கிடையாது. வருத்தப்படாதே. என்னங்க? சரிங்களா? என்ன? நாட்டு மக்கள் அனைவரும் உன்னை பார்த்து என்ன சொல்றாங்க? தாசி வேசி உபச்சாரி தேவடியான்னு சொல்றாங்க என்ன பார்த்தா. சொல்பவர்கள் அத்தனை பேரும் உன்னை பார்த்த உடனே கையெழுத்து கும்பிடணும், உன்னுடைய பாதத்துல பணியணும், அம்மான்னு உன்னை கூப்பிடணும். தேவடியா காலில் யாருன்னா விழுவாங்களா? கண்டிப்பா நீ மனசு வச்சா நடக்கும். ஆம்பளைங்க வேணா விழுந்து நடப்பாங்க. கண்டிப்பா நடக்குமா? என்ன சொல்றீங்க? அது கண்டு இவ்வளவுதாம்மா. இவ்வளவுதானே? ஆமா. இதுக்கே நீங்க பயப்படுறீங்க. வாழையடி வாழையா இந்த தொழிலை செய்துட்டு வரேன். கண்டிப்பா நீங்க காதோடு சொன்னது நான் கச்சிதமா செய்து முடிக்கிறேன். எதுக்கும் பயப்படாதீங்க. வெற்றி. வாங்க போகலாம். நமக்கு. வாங்க.
பயமுறுத்துவேன். தமாச்சே தமாச்சே நகரம் வந்து கொண்டிருக்கும். ஆமாங்க நாட்டு மக்கள் அனைவரும் மன்னர் வாழ்க வாழ்க என மாயாரம் வைத்துக் கொண்டே இருக்காங்க. அடுத்த வீதியாக போக வேண்டும். ஆடி பாடிக்கொண்டே அப்படியா? ஆகட்டும். இவர்களுக்கு வேடிக்கை இதயமற்ற மனிதருக்கு வாடிக்கை எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை பெரிய மனிதருக்கு இத்தனை சிறிய குணம் இருக்கு. எத்தனை பெரிய மனிதருக்கு இத்தனை சிறிய குணம் இருக்கு. எத்தனை பெரிய மனிதருக்கு சிறிய குணம் இருக்கு. கோழி பாரி கால் வைக்கும் குருவி பாரி கொம்பலை பறிக்கும். கோழி பாரி கால் வைக்கும் குருவி பாரி கொம்பலை பறிக்கும். காக்கை பாரி கூடி பிழைக்கும். நம்மையும் பாரி இந்த நாடே சிரிக்கும். எத்தனை பெரிய இத்தனை சிறிய பறவைக்கு இத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய குணம் இருக்கு. அழகாக ஆடி பாடிக்கொண்டேன். நாட்டின் அரவணைத்து முடித்து விட்டோம். ஆமாங்க. இருந்தாலும் உடல் அனைத்து சற்று சோர்வாக அரிச்சாக தண்ணீர் தாக இருக்கிறது. அடிதாக தானே அது ஒரு குடிச்சு தெரிஞ்சுங்க. அங்க போய் தண்ணி வாங்கிட்டு வர இதே எடுத்து வந்துருங்க. ஓ யார் பாபுலா ஏய் ஏமா நேரம் கட்டினா சுத்தமா தண்ணி தாங்க வரும். பக்கத்து காயோட குடிச்சுன்னு வா. காயில குடிச்சா எங்கன்னா கருத்துல இருந்து மட்டும்மா தண்ணி எடுத்துவா.